நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் நீர் முழுவதுமாக அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு வரும் 10,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது நெல்லையில் வேகமாக நிரம்பும் அணைகள் குறித்த விவரங்களை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. வடக்கு பச்சையார் அணைக்கு வரும் 751 கனஅடி, நம்பியார் அணைக்கு வரும் 3420 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது நெல்லையில் வேகமாக அணைகள் நிரம்பி வருகின்றன. உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் நீர் முழுவதுமே அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு வரும் நீரானது 10,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மணிமுத்தாறு அணைக்கு வரும் 6,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது அண்மை செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு பச்சையார் அணைக்கு வரும் 751 கனஅடி, நம்பியார் அணைக்கு வரும் 3420 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றம் செய்யப்படுகிறது. கொடுமுடியார் அணைக்கு நீர்வரத்து 432 கனஅடியாக உள்ள நிலையில் 100 கனஅடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் நீர் முழுவதுமே அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நெல்லையில் வேகமாக அணைகள் நிரம்பி குறைகின்றன. உபரி நீரானது அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மணிமுத்தாறு அணைக்கு வரும் நீரானது 6,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நெல்லையில் வேகமாக அணைகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. உபரி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொடுமுடியாறு அணைக்கு நீர்வரத்து 432 கனஅடியாக இருக்கும் நிலையில் 100 கனஅடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் நீரானது முழுவதுமே அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு வரும் 10,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கொடுமுடியாறு அணைக்கு நீர்வரத்து 432 கனஅடியாக இருக்கும் நிலையில் 100 கனஅடி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பும் நிலையில் உபரி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு வரும் 10,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் கனமழை, பெருவெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் தற்போது நெல்லையில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. உபரி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. வடக்கு பச்சையார் அணைக்கு வரும் 751 கனஅடி, நம்பியார் அணைக்கு வரும் 3420 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்படுகிறது. கொடுமுடியார் அணைக்கு நீர்வரத்து 432 கனஅடியாக இருக்கும் நிலையில் 100 கனஅடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் நீர் முழுவதுமே அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு வரும் 10,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.